டைம் பாஸ்க்கு ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. நம்ம ராமேஸ்வரத்துல ஒரு படகோட்டி இருந்தாராம். அவர் வீட்டை பார்த்துக்க ஒரு அன்பான மனைவி, 5 குழந்தைங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இருந்தாலும் குழந்தைங்களை முட்டி மோதி எப்படியோ படிக்க வைக்கிறார். அவங்க வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு கூட பசங்களோட பசியை எப்படியோ தீர்த்துறாங்க. அவங்க அம்மா அன்பா கொடுக்குற கூழோ கஞ்சியோ அதுல என்ன மேஜிக் இருந்ததோ, கடைசி பையன் சூப்பரா படிக்கிறான், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்குறான். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இருந்து இன்ஜினியர் ஆகிறான். இஸ்ரோல சயின்டிஸ்ட் ஆகிறான். மிசைல் மேன் அப்படின்னு பட்டம் வாங்குறாரு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி போக்ரானில் நடந்த நியூக்ளியர் டெஸ்ட் கூட அவர் தான் பண்ணார். அவர் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏபிஜே அப்துல் கலாம். அன்னைக்கு அந்த படகோட்டி என் பையன் எதுக்கு படிக்க போனோம், என் கூட தொழிலுக்கு வந்தான்னா ஒரு 4 ட்ரிப் எக்ஸ்ட்ரா அடிக்கலாம், ஒரு 4 காசு எக்ஸ்ட்ரா பார்க்கலான்னு நினைச்சிருந்தான்னா இன்னைக்கு நம்ம நாடு நினைச்சு கர்வப்படுற ஒரு சயின்டிஸ்டை இழந்திருக்கும். அவ்வளோ ஏன் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் சார்னு சொல்றீங்க, அதே சாராயம் வைக்கிற சேதுவை டே சேதுன்னு தானே சொல்றீங்க? பாண்டியன், சார், பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாரிச்சு தரும். யார் சார் அந்த வீடியோல இருக்கவரு? பாலா சார். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் சர்வீஸ். ஏதோ சின்ன சின்ன லூப் ஹோல்ஸை வச்சு அப்படியே பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் சார்பாக நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நடத்த போகிறோம். உங்கள் எல்லாரையும் அங்கே ஃபேக்கல்ட்டி அனுப்ப போகிறோம். சார், யார் இது? சார், மை செல்ஃப் பாலமுருகன் அடையார் பிரான்ச். ஐயா புதுவாதியாருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். மிக்ஸ்சர் பாக்கெட் தராங்கன்னு தான் பசங்க முதல் நாள் வந்தாங்க. மற்றவங்க எல்லாம் கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஸ்கூலுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களோட அப்பா அம்மாவை பஞ்சாயத்துக்கு வர சொல்ல முடியுமா? தரமான கல்வி வேணும்னா காசு கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு வேணும் உங்க படிப்பு? ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாரிச்சு தரும். செய்யும் தருணம் நரிகள் நிறைய கண்ணலை விழித்துடு திணற திறத்தி பிடிச்சு வார்த்தை அடிய குடித்துடு எரிமலைக்குள்ள எரி பொருள் நீங்க வெண்ணதாலும் போர்க்கலாம் உள்ளார புறங்கி கிட்டாக்கு மிருக முறுக்கி இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது நானு. அதை எவனோ ஒருத்தன் அழிக்கணும்னு நினைச்சா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்.